அவங்க சொல்கிற டேட்லேருந்து கொஞ்சம் ஒரு மாதம், நான் கேட்குறது ஒரே ஒரு மாதம் தள்ளி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக நடக்கும். அவங்க கொடுக்குற டேட்லேருந்து நான் வந்து அதுக்குள்ளேயே முடிக்கணும்னு சொல்ல, இதை வந்து இத்தனை நாளைக்குள்ள முடிக்கலாம். அவங்க வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி முடித்த வெப் சீரிஸ்லாம் வந்து அந்த டேட்டுக்குள்ளே முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த டார்கெட் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு போயிருக்கும், ஹெட்டுக்கு போயிருக்கும். ஸோ அதே மாதிரி இதையும் முடிச்சிருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை முடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சைட்லேருந்து ஒரு போராடணும். இல்லை இது வந்து இப்போ லொக்கேஷனாக நிறையா இருக்குது, இதில் வந்து ஆர்டிஸ்ட்டாக நிறையா இருக்குது, இவங்க டேட்லாம் இவ்வளோ இருக்குது, ஸோ இந்த டேட்லாம் நாங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம சைட்லேருந்து ஒரு ரொம்ப தெளிவான ஒரு அப்டேட் அவங்கள்ட்ட கொடுக்கணும். கொடுத்தா தான் வந்து இது செட் ஆகும். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இந்த இப்போ தடயம்னு ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டோம், அடுத்த இதில் வந்து உங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு பிளான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க பிளான் வந்து என்னென்னா சமுத்திரக்கனி சாரை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அவரை வச்சு நாங்கள் வந்து இவ்வளோ சீக்கிரம் நாங்கள் முடிச்சிட்டாங்க போது அடுத்து நீங்கள் சீக்கிரம் முடிங்க அப்படிங்கிறது அவங்க பிளான். இது எல்லா ஓடிடிலையுமே வந்து ஒரு டைம் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ அமேசானோ நெட்ஃப்ளிக்ஸோ வந்து என்ன அவங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து என்னென்னா இவங்களுக்கு வந்து ஆடியன்ஸாக வந்து இவங்களுக்கு வந்து வாரம் வாரம் இல்லைன்னா மந்த்லி இவங்களுக்கு வந்து இவங்களோட இதை வந்து இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ளே அவங்களுக்கு தேவை அந்த டார்கெட் தான். டிவி மாதிரி தான், டிவியில் வந்து இந்த வாரத்தில் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து இந்த இதை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கும்போது நாங்கள் அதை அவங்க பண்ணி தான் ஆகணும். அதுக்கான டயத்தை விட்டுட்டோம்னா அப்போ அது அடுத்த வாரம் தான் திரும்பி வரணும். ஸோ அது மாதிரி தான் எங்களுதும். ஸோ நாங்கள் தான் கொஞ்சம் டைம் கேட்டு, இல்லை எங்களை ஒரு 10 நாள் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்கன்னு அப்புறம் எங்களுக்காண்டி 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்ததுல தான் இந்த இவ்வளோ பரபரப்பாக சீக்கிரம். ஓகே.